பொதுவா கேங்ஸ்டர் படங்கள்னாவே எல்லாருக்குமே ஞாபகம் வருது வட சென்னை, காலா, புதுப்பேட்டை, மெட்ராஸ் இது மாதிரியான சென்னை பேஸ்ட் மூவிஸ் தான். ஆனா சென்னையை தாண்டி தமிழ்நாட்டுல பிற மாவட்டங்கள் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட்டான கேங்ஸ்டர் படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில் சொல்ல போனா நான் சொல்ற முதல் படம் சுப்பிரமணியபுரம். இந்த படம் மதுரை பேஸ்ட் கேங்ஸ்டர் மூவி. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆனாலும் இந்த படத்தோடைய வேகமும் ஸ்கிரீன் பிளேவும் இன்னும் குறையாம இருக்கு. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய், வெங்கடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ படம் பார்த்துருப்போம், ஒரு கேங்ஸ்டர் படங்கள்லாம். நம்ம அதிகமாக சென்னை பெஸ்ட் படம் தான் சொல்லுவோம் கேங்ஸ்டர் படம்னாவே. சென்னையை தாண்டி பிற மாவட்டங்கள் எடுக்கப்பட்ட நிறைய கேங்ஸ்டர் படங்கள் பார்த்தா நிறைய படங்கள் சொல்லலாம். அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற படம் சுப்பிரமணியபுரம் படம். இந்த படத்தில் ஜெய், சசிகுமார், சமுத்திரக்கனி, கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 2 பிரிவாக அடிச்சுப்பாங்க. ஒன்று வந்து ஜெய் கேங்கும், ஜெய் சசிகுமார் கேங்கும், இன்னொன்று வந்து சமுத்திரக்கனி கேங்கும். இவங்க அடிச்சுக்கிட்டது பிரச்சனை இல்லை, கடைசியில் ஜெய் வந்து செத்துருவார். அந்த மாதிரி படம் காட்டியிருப்பாங்க. அது பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. மிக முக்கியமான காரணம் சமுத்திரக்கனி கேங்ல இருந்து அவங்களோட தங்கச்சி சுவாதி தான். ஜெய்யும் சமுத்திரக்கனியோட தங்கச்சி சுவாதி லவ் பண்ணுவாங்க. கடைசியில ஜெய்யை கொல்றதுக்கு ஒரே வழி சமுத்திரக்கனிக்கு ஜெய்யை லவ் பண்ற தம்ம தங்கச்சி வச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு தான் அழகா பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஜெய்யை வந்து கொல்லுவாரு. அந்த படத்துல தான் காதலிச்ச பையனான ஜெய்யை கொல்றதுக்கு சுவாதியே மிக முக்கியமான காரணமா இருப்பாங்க. இப்படிதான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நட்பு, காதல், மதுரை மண்ணுடைய வீரம் அழகா சொல்லியிருப்பாங்க சசிகுமார் அவர்கள். வழக்கமா சசிகுமார் படம்னா கண்டிப்பா நட்பு இருக்கும். நட்பு இல்லைன்னா சசிகுமார் படமே இல்லை. அந்த அளவுக்கு நட்புக்கும் சசிகுமாருக்கும் ஒரு பெரிய ஒரு லிங்க் இருக்கு தமிழ் சினிமாவில். அதுவும் குறிப்பா இந்த படத்துல ஒரு பாட்டு வரும் ஆரம்பத்துல, மதுரை குலுங்க குலுங்க நையாண்டி பாட்டு பாடு, கோவில் இல்லா ஊர விளக்கு. அதாவது மதுரையில் இருக்கிற கலாச்சாரமான நையாண்டி கலாச்சாரத்தையும், மதுரையில கோவில்னாவே கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் வருது மீனாட்சம்மன் கோயில் தான். அந்த மாதிரி மதுரையுடைய அழகான ஒரு ஆன்மீக புகழையும் மதுரை மண்ணுடைய வீரத்தையும் இந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்து சொல்ல போனா இந்த படத்துல ஜெய்க்கும் சமுத்திரக்கனியோடைய தன்னுடைய ஆப்போசிட் கேங் சமுத்திரக்கனியோட தங்கச்சி சுவாதிக்கும் ஒரு லவ் இருக்கும். இந்த லவ்வும் அழகா, இந்த பல பிரச்சனைக்கும் மத்தியில இந்த லவ் வந்து அழகா சொல்லியிருப்பார் சசிகுமார் அவர்கள். அது குறிப்பா இந்த படத்துல வர கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய கப்புள்ஸுக்கு ஒரு ஃபேவரட் சாங் தான். என்னதான் ஒரு பக்கம் நட்பு, காதல் அடிதடி போனாலும் கடைசியில இந்த படத்துடைய கதாநாயகன் இறந்துருவாது. அது காரணம் தான் காதலிக்கிற பொண்ணு சுவாதி தான். கடைசியில் அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. அந்த அளவு ஒரு சோகமா முடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. சினிமால எத்தனையோ கேங்ஸ்டர் படம் காட்டியிருந்தா கூட அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அடிதடி வெட்டு குத்து வந்து எல்லாருக்குமே ஆபத்து தான். கத்தி எடுத்தவன் கடைசியில கத்தியால தான் சாவான். தமிழ் சினிமால எடுக்கப்பட்ட எல்லா கேங்ஸ்டர் படத்திலும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, கத்தி எடுத்தவன் கடைசியில கத்தியால தான் சாவான். அதை பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருக்கு. ஏன்னா எல்லா படங்கள்லயும் வந்து அடிதடி வெட்டு குத்துன்னு போற எல்லா ஹீரோ, முக்கியமான ரோல் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும். ஒண்ணு உயிர் போயிடும், இல்ல உடல்ல ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும். அதைதான் நிறைய படத்துல காட்டியிருப்பாங்க. எது எப்படியோ கேங்ஸ்டர் படம்னாவே அடிதடி வெட்டுக்குத்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய படங்கள்ல கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி அடிதடி போற யாரா இருந்தாலும் கடைசியில அவங்களுக்கு சாவு நிச்சயம்ன்றது காட்டுறது வந்து ஒரு வகையில ஒரு அவேர்னஸ் சொல்லலாம். சுப்பிரமணியபுரம் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.